ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி 1/12/2025 விஷுவா வஷு வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 9:33 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மூலம். அதிகாலை 2:16 பின்பு பூராடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கசந்த காலங்கள் விலகும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் சந்தோஷமான நிகழ்வுகள், சகாயமான உதவிகள் கிடைக்கும். சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை இல்லாத மனிதனுக்கு பெருமை இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க 8 கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான செயல்பாடு அதிகரிக்கும். கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலங்கள் ஆங்காங்கே தென்படக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாண்புகளை சொல்லும் மகத்துவம் நோன்புகளுக்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க அங்கால பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, புதிய வாகனம் சேரக்கூடிய, ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டு கெட்ட மனிதன் குட்டுப்படுவான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க பொன்காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX.
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் கணிசமாக உயரும். பொதுவாகவே ராசி அதிபதியும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இஸ்திரி சம்பந்தப்பட்ட, லாண்டரி சம்பந்தப்பட்ட, சலவை சம்பந்தப்பட்ட உத்தியோக தொழில் நிமித்தத்தில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குட்டுப்பட்ட மனிதனுக்கு 8 திக்கும் புகழ் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க பாம்புளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய, பணி மாற்றம் அமையக்கூடிய, இருக்கிற உத்தியோகத்தில் உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டு தேய்த்து குளிப்பதால் மட்டுமே தோஷம் போகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் உருவாகும். ராசி அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப நல்ல நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய, நியாயமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்திரம் தெரிந்த மனிதனுக்கு மந்திரம் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க காட்டேரி முனுசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய, போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய, தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வருமானங்களும் சகாயமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்ற மகன் பிரிந்து போனாலும் கற்ற கல்வி களைந்து போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நிருதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு புக்தி கூர்மை அதிகரிக்கும். புதிய காதல் மலரக்கூடிய, புதிய புதிய நட்புகள் அமையக்கூடிய, மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த உறவுகள் சோதித்து பார்த்தாலும் நின்ற நிலையில் சாதித்து காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR.
தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சரியான வாழ்க்கை ஆரம்பமாகும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் காணக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால சிக்கலான சூழல்களுக்கு கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குற்றம் இல்லாத சுற்றமும் இல்லை, தப்பு செய்யாத மனிதனும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க பாதாள வடிவுடைய அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முறையான முன்னேற்றம் ஆரம்பமாகும். இதமான நிகழ்வுகள் இஷ்டம் போல நடந்தேறக்கூடிய இனிமையான சூழல்கள் மிகுதியாகும். மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதட்டமே இல்லாத செயல்பாடு, குதர்க்கமே இல்லாத பயன்பாடு என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் நோய் சம்பந்தப்பட்ட, நீண்ட நாள் மருத்துவ தொல்லை சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்திகள் கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டம் உள்ளவருக்கெல்லாம் திட்டம் இருப்பதில்லை, திட்டம் உள்ளவருக்கெல்லாம் பட்டம் கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BP. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் ஆரம்பமாகும். கடந்த காலங்களில் கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். மருந்து கடை சம்பந்தப்பட்ட, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்லுக்குள் தேரையை படைத்ததும் உள்ளத்தில் ஆசையை விதைத்ததும் பிரம்மன் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில்
அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.